நீங்க போங்க, நான் வெளியில போட்டுறேன். கணக்கு ஐயா, சின்னசாமி பொண்ணு சீருக்கு நகை பண்ணி போட சொன்ன போட்டியா? ஆச்சுங்க. தோட்டத்துக்குலாம் மறந்து வச்சு படிப்பும் பணமும் இருக்கிறதால ஒரு பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியாது, தெரிஞ்சுக்குங்க. யாரு ஜாட பேசுற? ஜாட பேசல, உங்களை தான் சொன்னேன். கொஞ்சம் பொம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க. என்ன சொல்றதுக்கு நீ யாரு? நிறுத்தடி தம்பி, நீ கொஞ்சம் உள்ள போ. இப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு பொம்பளை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ஒரு ஆம்பளைய கை நீட்டு அடிக்கிறியே, ஒரு கறி இருக்கா? ஆமா ஆமா, ஆம்பளைங்களை கொத்தடிமையா வச்சிருக்கிற கேவலமான குடும்பம் தானே இது. குடும்பத்தை பத்தி நீ பேசாதடி. முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும். நீங்க யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன என் மாமியாரா? நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தவ. விளக்கேத்துறதுன்னா என்னடி நினைச்சிட்ட? எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய வச்சுட்டா அது விளக்கேத்துறதுக்கு அர்த்தம் இல்லடி. நாம வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏத்து நடக்கிறவதாண்டி விளக்கேத்த வந்தவ. உதாரணம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். நிறுத்தடி. நாகரிகம்னா என்னன்னு நினைச்சிட்ட? தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியுற மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சிட்டியா? பழச கட்டினாலும் பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடணும்டி. நான் கோடீஸ்வரியா வந்தவ, நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படிதான் பேசுவீங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசியில கட்டையில போறப்போ கூட வர்றது இந்த கோடி துணி தாண்டி. பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்க தான் பாதம் மாறாம போயிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி வாரம் பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இத பாருங்க, நீங்க வேணா தலை குனிஞ்சு நடக்கலாம், ஆனா நான் தலை குனிஞ்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் எங்க பரம்பரைக்கு அந்த அவசியம் வந்தது இல்ல. ஆணும் பெண்ணும் சரிசமம்ங்கிறது எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமங்கிறது எனக்கும் தெரியும்டி. ஒரு ஆம்பளை 10 பொம்பளை கிட்ட போனாலும் அவனுக்கு பேர் ஆம்பளை தாண்டி. ஆனா ஒரு பொம்பளை 10 ஆம்பளை கிட்ட போனா அவளுக்கு பேர் என்னங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கோ. உன்னை தலை குனிஞ்சு நடான்னு சொல்லல, தலகணத்தோட நடக்க வேணான்னு தான் சொல்றேன். உன்னை பேச வேணான்னு நான் சொல்லல, ஆனா மத்தவங்க மனச புண்படாம பேசுன்னு தான் சொல்றேன். நீ அவனை அடிச்சு போட்ட, ஆனா அவன் உன்னை திருப்பி அடிச்சிருந்தா உன் பல்லும் பறந்திருக்கும், இந்த குடும்பத்தோட மான மரியாதையும் பறந்திருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா புகுந்த வீட்டுல புத்திசாலித்தனமா இருக்கணும், சிலதை புரிஞ்சு நடக்கணும். என்னாச்சு? நீ அழுதுட்டு போறான்ல, பின்ன இனி எத்தனை நாளுக்கு தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். 2 இடி அடிச்சாதான் சரியா போகுது. இடிச்சா ஏன் உன் பொண்டாட்டிய நான் எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன நீ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்க சாப்பாடு போடுங்க, வாங்க. நீ அவசியத்துக்கு அழுதா ஏன் என்னன்னு கேட்கல, அனாவசியத்துக்கு அழுதா என்னன்னு கேட்கறது? அப்போ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் அனாவசியமாயிட்டேன்ல. இந்த குடும்பத்துல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், சொத்தை பிரிச்சு 2 பேரும் டவுனுக்கு தனி கொடுத்துன போயிடலான்னு. எனக்கு அங்க ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இருந்தாலும் நம்ம சொத்தோட போனா தானே நமக்கு மரியாதை. அதான் சொன்னேன். என்னங்க நீங்க, நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கட்டினா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், தவளை கட்டினா என்னத்தை பாக்குறது? ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு தவளை கத்துற மாதிரி இருக்கா? ஆனா தவளை கத்தினா மழை வரும், புயல் வரும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா, அப்படியே மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் பாதிக்கப்படுறது நீயா தான் இருக்கு.